உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலத்துல என்ன சிறப்பான பலன்கள் கிடைக்க இருக்கு? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். உலகின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் உங்களை தேடி வந்து நல்ல பூங்கொத்துக்களை தருகிறேன். இது என்னோடய பழக்கம். அதனால் மகர ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். காரணம் என்ன? காரணம் உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரமான என்ன ஆகும்? 3ஆம் இடத்திலே சனி பகவான். இவர் யார்? 1, 2 குடையவர். அவர் வக்கரம் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்குது. என்ன ஆகும்? 2 குடையவன் வக்கரம் பெற்று 3ஆம் இடத்திற்கு போனால் என்ன ஆகும்? ராசிநாதன் வேற. அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்ல செயல் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி அவன் 3க்கு போயிட்டான். 3ங்கிறதே ஒரு மறைவு ஸ்தானம் தான். அப்போ தனாதிபதியும் உடல் ஹெல்த்து லக்னாதிபதியும் ராசியாதிபதியுமாக இருக்கின்ற சனி வக்கரம் அடைஞ்சு ரொம்ப, அது வக்கரம் புதுசாக அடையணும்னு அவசியம் இல்லை. அவர் மறைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ஏற்கனவே நாங்கள் பணம் இல்லாமல் தான் இருக்கோம். ஏற்கனவே எங்கள் ஹெல்த் இஷ்யூ 1000 ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அவர் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கும் என்றால், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எப்படி ப்ளஸ் ஆகும்? மறைந்தவன் மீண்டு வாழ்க்கை பெறுகிறான். கம்பேக். தரையில் வரும் பறவை பறக்கும் தொலைவு யார் அறிவார். அதெல்லாம் அந்த மாதிரி அது சமீபத்தில் ஏதோ பார்த்தேன். எவ்வளோ உயரம் பறக்கணும், அந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்கலாமா? அந்த மாதிரி கம்பேக் கொடுக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்கள் மீண்டு எழுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கம்பேக் வரப்போகுது. 3ஆம் இடத்து சனி 5 பார்க்குறார். 5ங்கிறது சொத்து, 5ங்கிறது உங்களுடைய சபதம். அண்ணாமலை அந்த மாதிரி தான். சிலரில் அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ, இதே மாதிரி ஒரு நாள் நான் வீடு வாங்கி வாங்க 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 சார் வாங்க சார். அடுத்து 5 மாதம் வாழ்க்கையில் நம்ம உடம்பு மனசும் நம்ம சொன்னால் கேட்காது. ஆனால் நம்ம எங்கேயாவது ஒரு அவமானப்படும் போதோ, ஒரு சேலஞ்ச் வச்சுக்கும் போதோ உடம்பு கேட்கும். உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? அறிஞர் என்ன புத்தகம் நிறைய சொல்கிறாங்கல்ல, அந்த புத்தகம் படிங்க, இந்த புத்தகம் விவேகானந்தர் படிங்க, என்னமோ சொல்ல, அதெல்லாம் நல்ல புத்தகம் இல்லைன்னு சொல்லலை. அதோட மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? நீங்கள் கலங்கி போய் நின்று அந்த ஒரு நிமிஷத்தை யோசிங்க, உடம்பு எப்படி மோட்டிவேட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுதான் 5ஆம் இடத்திலே சனி பகவான் பார்க்கும் பொழுது திடீர்னு சம்பாதிச்சிடுவீங்க. இந்த 5 மாதத்தில் நல்லா போயிட்டு பிஸ்னஸ் எப்படா அப்படி சம்பாதிக்கிறான். காரணம் என்னவென்றால், தொடர் வேலை மட்டும்தான் அந்த பணத்தை தரும். வேலையிலேயே இருக்கணும். ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அதை நீங்கள் அடிக்கடி நான் சொல்லுவேன், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். உங்களுக்கு லீவெலாம் கிடையாது. அப்போது 3இல் இருக்கின்ற சனி பகவான் 9ஐ பார்க்கிறார். 9 என்பது என்ன? அதிர்ஷ்டம். உங்கள் நேரம். ஒரு இப்போ தான் வாய்ப்புக்காக பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டாக வந்துட்டீங்க, நீங்களே பார்த்துக்கோங்கன்றுவாங்க. என்ன வந்தோடனே செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு 5 நிமிஷத்துக்கு அப்போ தான் அம்மாட்ட இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லியிருப்பீங்க. அடுத்து 10 நிமிஷம் அம்மா செலக்ட் ஆகிட்டீங்க. என்னடா 10 நிமிஷத்தில் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. அதுதான் தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். தெய்வ அனுகிரகம் இருக்கும் பொழுது அந்த எம்டி ஒரு ஃபார்மில் இருப்பார், உங்களை எடுக்கிற மோடில் இருப்பார். போனோடனே செலக்ட் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். உங்களாலே நம்ப முடியாது. 9ஆம் இடம் என்பது அப்பா, அதை மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது சனிக்கு அப்பாவை பிடிக்காது, சூரியனை பிடிக்காது. அது மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்பாவுக்கு ஒரு ஆபத்தை கொடுப்பார். காலில் அடிபடும், ஆக்சிடென்ட் ஆகக்கூடியோ, ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது அடுத்து சனி பகவான் 12 பார்க்குறார். 12 என்பது இல்லற வாழ்க்கை, இனிமை, மகிழ்ச்சி. அந்த 12 சனி பார்க்கும் பொழுது டூராக போகிறது, இங்கே போகிறது வெறும் டூர் தான். எங்கேயாவது போகிற, கொல்லிமலைக்கு போகிறது, பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது. நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ராசிநாதன் வக்கரங்க மறந்துடாதீங்க. நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த அரணையை பிடிச்சி இப்போ டிஸ்கவரி சேனலில் வர மாதிரி கொல்லிமலைக்கு போனோமா சும்மா ஃபோட்டோ எடுத்தோமான்னு வரணும். நைட்டு அங்கே ஒரு ரேம்பு போட்டு தங்குறது, ஏதாவது பிராணம் போயிடும். தெரியாத பண்ணாதீங்க, தெரியாத சாப்பிடாதீங்க. ஏதோ ஒரு சேனலில் பண்ணுறாங்கன்னா அவங்க ட்ரெயின்டு அவங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் அந்த ரஜினி ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்படி கையை விடுறது. அவர் ரஜினிகாந்த் பண்ணுவார், அவர் டான். நமக்கு வராது, விட்டுருங்க, வேண்டாம். மகர ராசிக்காரர்கள்
கொஞ்சம் இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாமல் இருங்க. உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் ஈடுபட வேண்டாம். மற்றபடி சூப்பராக இருப்பீங்க, பிரமாதமாக இருப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுமா? மறுமணத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு மறுமணம் 200% ஆகும். காரணம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொன்னேன். எடுத்தோடனே 3, 4, 5 தான் பார்க்குறாங்க. 5ன்னா என்ன? சத்யவான் சாவித்திரிக்கு அது மாதிரி தான். எனக்கு ஒரு குழந்தை வேண்டும்னு ஒரு வரம் கேட்குறா சாவித்திரி. யமராஜன் சொல்லி நான் தந்தேன் போன்றாரு. எனக்கு புருஷன் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கணும்னா ஐயோ அவசரத்தில் கொடுத்துட்டேன்ட்டு கணவரையும் சேர்த்து ப்ளஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி 3ஆம் இடத்து சனி பகவான் 5ஐ பார்க்கின்ற ஒரே காரணத்தினாலேயே உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுத்துட்றார். திருமணமாகி டிவர்ஸாகி மறுமணத்துக்கு நீங்கள் முயற்சி செய்பவராக இருந்தால் அதற்கு அதையும் சேர்த்து தரார். நிறைய பேர் மறுமணம் எனக்கு அவனை அப்படியா குறிச்சி, தேங்க்யூ குறிச்சி, தேங்க்யூ இல்லைப்பா. அப்போது உங்களுக்கு அது போன்ற விஷயங்கள் நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக என்ன மாதிரி இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க, நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு இன்னும் சிறப்பாக? சனி பகவானுடைய கோயில்களுக்கு போங்க. நீங்கள் முக்கியமாக நவகிரகங்களில் சனிக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி எள்ளு தீபம் ஏற்றி எள்ளு உருண்டைகள் எல்லாம் இல்லாதவர்களுக்கு கொடுங்க, நல்லா இருக்கும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 100 மார்க், பிரமாதம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி அப்படின்னாலே ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். உலக நாடுகளில் சனியை பார்த்து பயப்படாதவங்க யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபேமஸ். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இவருடைய வழிபாடுகளை பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இது நம்ம காட்ட தேவையில்லை. காரணம் என்னென்னா, சனி பகவான் சக மனிதனுடைய தேவைகளை உணர்ந்து ஒரு அன்னதானமோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ஹெல்ப்போ பண்ணாலே போகிறோம். அதுதான் சனி பகவான் கேட்குறது. இந்த ஜூலை 27 வருகின்ற இந்த வக்கரம் இந்த டிசம்பர் வரை தொடர்வதால் பாதி மாதம் இது பெண்ட் எடுத்தார் சார். ஜனவரியிலேருந்து இப்போயாவது லீவ் ஓட சொல்லுங்கள் சார் வரங்கிற மாதிரி ஒரு 6 months உங்களை ஓட விட்டு பார்க்குறாரு சனி பகவான். நீ என்ன தான் பண்ணுறப்பாங்க, நான் உன்கிட்ட பிரச்சனையே பண்ணலைப்பா, உனக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, பார்ப்போம் நீ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு தரார். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் புத்திசாலிகள். அப்போது இந்த ஜூலை 27 மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் அடைகிறார். டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த பீரியடில் அளவு கடந்த செல்வங்களை தருவார். ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2-3 எக்ஸம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று மீனத்தில் குருவனுடைய வீட்டில் இருப்பதால் அவருக்கு தோஷம் இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம். 2வது விஷயம் என்ன, இதே சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைவதால் எந்த தோஷமும் இல்லைன்னு வச்சுக்கலாம். கால புருஷனுக்கு 12ஆம் இடம், அது 12ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் சுபவிரயங்களாக பொதுவாகவே உலக மக்களுக்கு நன்மை செய்கிறார். இதுக்கு அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா, அதை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்கும்போது கோடி நன்மை. குரு பார்க்கும்போது இந்த சனி பகவான் மங்களச்சனியாக மாறுகிறார். இவ்வளோ அத்தனையும் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 12ஆம் இடத்திலிருந்து பொதுவாகவே எவ்வளவுக்கு எவ்வளோ விரயங்களை குறைக்க முடியுமோ அதை குறைக்கிறார். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களாகட்டும் அல்லது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களாகட்டும் கன்னிராசிக்காரர்களாகட்டும் மேஷம் மீனம் கும்பம் இவர்கள் எல்லாருக்குமே மிக அற்புதமான பலன்களை சனி பகவான் தருவார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் மங்களச்சனியாக இருக்கிறார். மற்ற என் ராசிக்கு என்ன சார் நடக்கும் என்றால், உங்கள் ராசிக்கு நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால் அல்லது நீங்கள் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு ஒவ்வொரு ராசிக்குமே இந்த தடவை எண்ணிலடங்காத பலன்களை அவர் தருவதால் பொதுவாகவே நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு, பிரம்மச்சரிய தெய்வங்கள் வழிபாடு, இப்போ கிராமங்கள் இருக்கிறவங்க நாட்டார் குல வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது சொடலமாடன், கருப்புசாமி, அது மாதிரி ஐயனாரப்பனை வழிபடுறது கூட சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது தான். அல்லது கோயில்களில் இருக்கிறவங்க இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் சபரிமலை ஒரு தடவை ஐயப்ப மாலை போயிட்டு வாங்க. அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு விஸ்வரூப ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் போகலாம் சென்னையில் இருந்தால், அல்லது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி பகவானை ப்ரே பண்ணும் பொழுது வீட்டில் நீல கலர் சங்கு புஷ்பம் மாலை கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் பழிக்கும். வெண்ணெய் வாங்கி சாத்துறோம், நீங்கள் வெண்ணெய் வாங்கி நெய் வாங்குறது அதை எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், கடையில் போய் வாங்காதீங்க, அங்கே போய் இன்ஸ்டண்ட்டாக கோயில் முன்னாடி போய் வாங்காதீங்க. நீல புஷ்பத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு அடிப்பாதம் வச்சு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் சாத்துறது மாதிரியே செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் பெரும்பாலும் வெற்றிலை மாலைகள் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே சனி பகவான் மகிழ்ந்து அகமகிழ்ந்து என்ன கேட்டாலும் தருவார். அதனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? பிரமாதம். சுவாமிஜி, தொடர்ந்து பல விஷயங்கள், மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவும் சனி வக்ர காலத்தில் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவினுடைய
இந்த ஸ்ரீமடத்திற்கு வந்து சுவாமியை பார்த்து என்னிடம் அப்படியே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். ஒரு நாள் ஸ்ரீமடம் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும். காரணம் அத்தனை தூரம் நாங்கள் பவித்திரமானவர்கள். என்றைக்குமே வேத சாஸ்திரங்களில் வேள்விகளில் ஈடுபடுறவங்க தான் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா அதுக்குரிய கிரமமாக இது மாதிரி சூட்சுமங்கள் தெரிந்தவர்கள் தான். வகையில் கீழே போயிட்டு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய புக் பண்ணிக்கோங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிற்குரிய புனிதமான ஸ்ரீமடத்திற்கு வந்து ஒரு பிரச்சனைகளை சொல்லி வெளிவிடுங்கள். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் தான் நான் அவைலபிள். வாட்ஸ்அப்பில் என்ன பிடிக்கிறது ஈஸி. நீங்கள் டைரக்ட் ஃபோனோட மெசேஜ் அனுப்புங்க. வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி.